எங்க விஜய் வந்து நெறைய ஆட்ஸ்ல நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நெறைய பேர் அவருக்கு வாய்ப்புகள் குடுக்கவே, விஜய்க்கும் வந்து ரொம்பவே புடிச்சு போயிருது. இந்த மாதிரி இத நம்ம சைட் பிசினஸா கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்ட சொல்ல, காவேரி தான் வந்து எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்றாங்க. இந்த மாதிரி எந்தெந்த விளம்பரத்துக்கு நீங்க நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே இவங்க சொல்றாங்க. காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து காவேரி தான் வந்து பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிறாங்க. விஜய் பார்க்குறாரு காவேரிய. அ அப்போதைக்கு விஜய் வந்து சென்னையில யாருக்குமே ஓரளவுக்கு உள்ள பீப்பிளுக்கு மட்டும் தான் தெரியுது. ஆனா இப்ப வந்து மக்கள் எல்லாருக்குமே விஜய் தெரிய வரவே ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுறாரு. நெறைய இடத்துல வந்து விஜயோட ஃப்ளெக்ஸு, கட் அவுட்ன்னு நெறையா வைக்கிறாங்க. இந்த மாதிரி இவருக்கு பிஸ்னஸ்ல இருந்து அதிக லாபம் வர்றத விட, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து நெறையாவே வருது. அத பார்த்துட்டு நம்ம காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. விஜய் வந்து காவேரிக்கு என்னதான் இருந்தாலும் நான் உன்னைய ரொம்ப திட்டிட்டேன்ல, நீ ஏதோ குருட்டாம் போக்குல ஏதாவது வேலை செஞ்சா கூட, அது கூட நல்லதா தான் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு காவேரிய பாராட்டுறாரு. எங்க போனாலும் காவேரிய தான் கூட்டிட்டு போறாரு. காவேரி வந்து ஒரு விஜய்க்கு ஒரு மேனேஜர் மாரி பக்கத்திலேயே இருக்காங்க. காவேரி சொன்னா தான் வந்து விஜய் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்லேயே வந்து சைன் பண்ற மாதிரி எல்லாமே பண்ணிட்டுருக்காரு. அப்ப வீட்லயுமே அவர் ரொம்ப பிஸியாக ஆரம்பிச்சிட்டாரு. ஆஃபீஸ்க்கு வர்றவங்க மட்டும் இல்லாம, வீட்லயுமே விஜய வந்து பார்க்குறவங்க நெறையா பேர் ஆயிட்டாங்க. அப்ப இந்த ராகினி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ராகினிக்கு செம்ம கடுப்பாகுது. இவன் என்ன இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டான். அந்த காவேரி இம்சை தாங்க முடியலையே! ரொம்ப ஓவராவே போயிட்டுருக்காளே! அப்படின்னு நினைக்கும்போது, காவேரி ராகினிய பார்க்குறாங்க. "என்ன மேடம் உள்ளக்கே எரிஞ்சு சாவுற மாரி இருக்கு. நல்லா எரியட்டும் உனக்கு. அன்னைக்கு என்ன சொன்ன? இந்த மாதிரி உனக்கு கொஞ்சமாவது மேனர்ஸ் இருக்கா? இப்படி உன் புருஷனோடது இப்படி பண்ணலாமா?" அப்படி இப்படின்னு கிளாஸ் எடுத்தேல்ல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு பார்த்தில்ல? என் புருஷன் என்னையவே இப்ப பாராட்டுறாரு. எங்க போனாலும் என்னைய கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு. இந்த மாரி வாய்ப்புகள்லாம் சில பேருக்கு தான் கிடைக்கும் ராகினி அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து அஜய் வர, உடனே அஜய் வந்து இன்சல்ட் பண்ற மாரி நல்லாவே காவேரி திட்டி விடுறாங்க. "ஆமா எதுக்கு நீ இவங்க கிட்டலாம் பேச்சு வச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா அந்த அஜய் கேட்க, உடனே "இல்ல உங்க அண்ணனோட பெருமை, அருமைகள பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு மூளை தான் உங்களுக்கு இல்லையே! அது ராகினிக்கு தெரிய மாட்டுது. என் புருஷனோட போட்டி போடுறதையே ஒரு வேலையா வச்சிருக்கா உங்க பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே திட்டி விடுறாரு. உடனே இவங்க காவேரி மேல போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அத பார்த்துக்கிட்டு இருந்த விஜய் நல்ல பதிலடி குடுத்த, "இவளுக்கெல்லாம் இப்படிதான் பேசி விடணும். எதுக்கெடுத்தாலும் நம்ம விஷயத்துல தலையிடுறதே வேலையா போச்சு. புருஷன் பொண்டாட்டி என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு நினைக்கவே மாட்றா. எப்ப பார்த்தாலும் உன்கிட்டயே வந்து எதாவது சொல்லிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயுமே சொல்றாரு. அப்ப அந்த ராகினி ரூமுக்குள்ள போயிட்டு அந்த அஜய போட்டு வெளு வெளுன்னு வெளுக்குறாங்க. "நீ வேலைக்கும் போறதில்ல. இந்த மாதிரி உன் அண்ணன பார்த்தியா? உங்க அண்ணன பார்த்து கத்துக்க. இந்த மாதிரி அவரு எத்தன ஷூட்ல நடிச்சிட்டு இருக்காரு பாரு. இந்த காவேரிக்கு வந்த வாழ்வு நல்ல புருஷனா கட்டுனதுனால அவ இப்ப நல்லா இருக்கா. இந்த மாரி சோம்பேறிய கட்டிட்டு நான் படுற பாடு இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இதா பேசுறாங்க. விஜய் வந்து கீழ இறங்கி வரும்போது இத கேட்டுறாரு. கேட்டுட்டு என்னதான் இருந்தாலும் அஜய் அவரோட தம்பி இல்லையா? உடனே அஜய்ட்ட போயி, "நீ இந்த மாரிலாம் இருக்காத. அவ உன்ன எவ்வளோ இன்சல்ட் பண்ணி பேசுறா. ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு உனக்கு ஐடியாவே இல்லையா? ஆஃபீஸ்க்கு வந்தாலும் சும்மாவே இருக்கிற. எப்படி தான் நீ இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அஜய்ட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. ஆனா அஜய் காதுல உரைக்கிறாப்லே இல்ல. விஜய் சொல்றாரு, "சரி வா, உனக்கு நான் இதுலயே ஏதாவது வேலை போட்டு தர்றேன். எனக்கு பக்கத்திலேயே நீ இருந்துக்க. நெறைய ஒர்க் இதில பார்க்க வேண்டியது இருக்கு. நான் உனக்கு அந்த பேமெண்ட் விஷயம்லாம் சொல்லி தரேன். அத வச்சு ஏதாவது நீ பொழச்சுக்கன்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்க ராகினி கேட்டுட்டு இருக்கவங்க, "ஆ சரி, சரி. அப்ப அந்த பேமெண்ட் விஷயமா இதில நெறைய பணம் வரும். அதுலேருந்து நம்ம எப்படியாவது அடிச்சிரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வசுபதி எப்படி யோசிப்பாரோ, அந்த மாதிரியே கேவலமா இப்படி யோசிக்கிறாங்க. அப்ப அஜய் உள்ள வரவும், "என்ன உங்க அண்ணன் உன்ட்ட பேசிட்டு இருந்தாருன்னு?" கேட்கும்போது, "இல்ல அந்த அக்கவுண்ட்ஸ்லாம் மேனேஜ் பண்றதுக்காக ஒரு ஆளு அண்ணனுக்கு தேவைப்படுதாம். அதனால தான் என்னைய வரியான்னு கேட்டாரு. நான் எப்படி உன்கிட்ட கேட்காம சொல்ல முடியும்? அதான் கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்ல, "இத போய் என்கிட்ட கேட்பாங்களா அஜய்? நீ முதல்ல போய் உங்க அண்ணனுக்கு ஓகே சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே, இந்த அஜயும் போய் உடனே பொண்டாட்டி சொல்றத கேட்டுட்டு ஓகே சொல்லிடுறாங்க. இத கவனிச்சுக்கிட்டு இருந்த காவேரி, "என்ன இவரு என்ன ஓகே சொல்லிட்டு போறான்னு?" கேட்கும்போது, "இல்ல நீ வந்து எல்லாத்தையுமே அட்வர்டைஸ்மென்ட் மேனேஜ் பண்றது, என்னோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே நீ பார்த்துக்கிற. ஆனா இந்த அஜய்க்கு வந்து எந்த வேலையுமே இல்ல. அதனால தான் இந்த பேமெண்ட்லாம் மேனேஜ் பண்ற மாரி ஒரு ஏதாவது வேலை போட்டு குடுக்கலான்னு பார்த்தேன்னு." சொல்லும்போது, காவேரியாலயும் ஒண்ணும் செய்ய முடியல. கண்டிப்பா நம்பிக்கையானவரா தான் இருப்பாரு. ராகினி அளவுக்கு சீப்பாலாம் இறங்கி எதுவும் பண்ண மாட்டோம்னு அஜய நம்புறாங்க. ஆனா வந்து ராகினி பண்ற பிளானே வேறையா இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து இந்த மாதிரி எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கிட்டு, அட்வர்டைஸ்மெண்ட்குள்ள காஸ்டியூம் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிட்டு, அட்வர்டைஸ்மெண்ட் செலக்ட் பண்ற அந்த வேலைலாம் பார்த்துட்டுருக்காங்க. இங்க விஜயோட போற அஜய் என்ன பண்றாருன்னா, ஒருத்தவர் வந்து விஜய பார்க்குறதுக்காக நிக்கிறாங்க. இவரே வந்து இவ்வளோ பேமெண்ட் ஆகும் அதுக்கு. நான் தான் சாரோட எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க இவ்வளோ அமௌண்ட் தந்தீங்கன்னா, எப்படியாவது நான் எங்க அண்ணன ஒத்துக்கிற வச்சுக்கிருவேன். அவர் என்னோட அண்ணன் தான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி காவேரியோட கன்சர்ன் இல்லாமயே நெறையா
பணத்தை வாங்கிடுறாரு. பணத்தை வாங்கிட்டு ஆனால் விஜய்க்கு வந்து கால் ஷீட்டே இல்லை அப்படிங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியும். சும்மா காட்டிக்கு எல்லா பணத்தையும் வாங்கிட்டு நம்ம அண்ணனை எப்படியாவது ஒத்துக்கிற வச்சிடலாம், இந்த அமௌண்ட்டை நம்ம வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை அமுக்கிடுறாங்க. இதை ராகினிட்டையும் போய் இந்தந்த மாதிரின்னு சொல்ல ராகினி எல்லா பணத்தையும் கேட்க அந்த பணத்தை எல்லாத்தையும் நம்ம ராகினிட்டையும் கொடுத்துட்றாங்க. ராகினிக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. பரவாயில்ல நம்ம புருஷன் இப்படியாவது சம்பாதிக்கிறானே அப்படின்னு சொல்ல, இது உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சிடாதே அப்படின்னு கேட்க, சத்தியமாக தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் வந்து கண்டிப்பாக காவேரி என்னையை மீட் பண்ணி பேச வாய்ப்பே இல்லை. அவர் அண்ணனையும் பார்த்து பேசவே முடியாது. அதனால நீ ஒன்றுமே கவலைப்படாத, நம்ம எப்படியாவது நிறையா காசு இந்த மாதிரி நிறையா பேர்ட்ட வாங்கி நான் வந்து எவ்வளோ காசு சேர்க்க போகிறேன்னு மட்டும் பாரு, விஜய் அண்ணனுக்கே தெரியாமல் நிறையா காசு நம்ம அடிச்சிடலாம் சொல்லிட்டு இவங்க இங்கிட்டு தனியாக பிளான் போட, இங்கிட்டு அந்த பணம் கொடுத்த ஆள் ஒரேடி அஜய்கிட்ட வந்து வந்து நின்று ஷூட்டிங்கில் இந்த மாதிரி என்ன சார் இப்படி நடிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்களே, உங்கள் அண்ணன்ட்ட பேசிட்டீங்களான்னு கேட்கும்போது அவருக்கு இன்னும் கால் ஷீட்டு இன்னும் கிடைக்கல, இன்னும் அவருக்கு டேட்டு ஃப்ரீயாகவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டே இருக்காங்க. இவருக்கு ரொம்ப நாள் ஆகாமே தெரிஞ்சு போகுது. ஒருவேளை இவன் சரியான ஃப்ராடாக இருப்பானோ அப்படின்னு நினச்சிட்டு எப்படியாவது அந்த காவேரி மேடமை மீட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு காவேரியை மீட் பண்ண டைம் கேட்டு எப்படியோ காவேரி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒருத்தவர்கிட்ட நாங்கள் பணம் கொடுத்தோம், அது விஜயோட அண்ணன் தான் சொல்லிட்டு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், விஜயோட தம்பின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் யாருன்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியலை. இந்த மாதிரி பணம்லாம் வாங்கினார். உங்கள் பக்கத்துலேயே தான் நிற்பார் ஒருத்தவர், ஒரு கருப்பாக கூட இருப்பார், கொஞ்சம் முக லட்சணமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே இங்கே வீட்டில் வந்து தொங்கிட்டு இருந்த ஃபோட்டோவில் ஃபேமிலி ஃபோட்டோ வைக்கிறத பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்கார் பார்த்தீங்களா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கை காமிக்க அப்போ தான் தெரியுது அஜய் தான் வந்து இந்த மாதிரி ஏமாற்றி பணம் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மாடியிலேருந்து இறங்கி வரவே நம்ம காவேரி வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அஜய் வந்து 3 லட்சம் இவங்ககிட்ட வாங்கியிருக்காங்களாம், உங்களுக்கு டேட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு 3 மாதம் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே உனக்கு இந்த விஷயம் உங்கள் காதுக்கு வந்துச்சான்னு கேட்க என்கிட்ட எதுவுமே சொல்லலை, இப்படி புக் பண்ணுற எல்லாமே நான் தானே புக் பண்ணிகிட்ருக்கேன், அமௌண்ட்டு அதுக்கப்புறம் தானே வாங்கணும், புக் பண்ணவே செய்யாமல் இந்த மாதிரி உங்கள்கிட்ட காசை வாங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அஜய்ன்னு சொல்லிட்டு கூப்பிட இங்கே ராகினியும் அஜயும் கீழே வர்றாங்க. 2 பேரையும் வர சொல்லி நல்லா விஜய் வந்து கேட்குறாரு, இவர்கிட்ட நீ பணம் வாங்கினியா அப்படின்னு கேட்க, இல்லை நான் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ஒரே போடா. ஐயோ இவன் எங்கே வந்தான், ஐயோ இப்போ இந்த அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், நம்மளை ஒரு வழி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பணம் வாங்கலைன்னு இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, உங்ககிட்ட தானே நான் பணம் கொடுத்தேன், நீங்கள் தானே வாங்கிக்கிட்டீங்கன்னு சொல்ல, இவர் நான் வாங்கவே இல்லை, நீங்கள் யாருன்னே தெரியாது, நான் உங்களை இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிடுறாரு. உடனே இங்கே ஷாக் ஆயிடுது விஜய்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு 3 லட்சத்துக்கு இப்படி ஆசைப்படுறீங்களே, நீங்கள்லாம் என்ன குடும்பம், இப்படி தான் வந்து எல்லாட்டையும் ஏமாற்றிட்டு இருக்கீங்களா, நான் இப்படி கேஸ் கொடுக்க போகிறேன், இந்த மாதிரி தம்பியை விட்டு பணம் வாங்கிட்டு எனக்கு வந்து நடிச்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேஸ் கொடுக்கலான் இருக்கேன்னு சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க, இதுக்கு நிறையா ப்ரொசீஜர் இருக்குது, இந்த மாதிரிலாம் விஜய் சார் வந்து சைன் பண்ணால் தானே நீங்கள் இந்த மாதிரி பணம் கொடுக்கணும், நீங்களாம் வந்து பணம் கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு சொல்ல, உங்களோட தம்பின்னு தானே சொன்னாங்க, அவர் தான் பேமெண்ட் விஷயம் எல்லாம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியும், அதனால தான் நான் நம்பி பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து நீங்கள் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் பேமெண்ட் கொடுத்துருக்கணும், இதுக்கு நாங்கள் எந்த பொறுப்புமே கிடையாதுன்னு காவேரி சொல்ல, அவர் ரொம்பவே மன உளைச்சலோட திரும்பி போகிறாரு. அப்போ என் பணம் அவ்வளோதானா, நீங்கள் நல்லாவே இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரிக்கும் விஜய்க்கும் ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்க அந்த அஜயை பார்த்துட்டு காவேரி கண்டுபிடிச்சிடுறாங்க, இது கண்டிப்பாக அந்த அஜயோட வேலை தான் சொல்லிட்டு விஜய் கிட்ட, ஏங்க எனக்கு என்னமோ அவர் பொய் சொல்கிற மாதிரி தெரியலன்னு சொல்ல, உடனே விஜயும் பொய் சொல்கிற மாதிரி தெரியல, அப்போ அஜய் வந்து இதுன்னு சொல்கிறியா நீ, அவன் உழைக்க மாட்டான் இது பண்ண மாட்டான் தான், அதுக்காக அஜய் வந்து இந்த மாதிரி காசையெல்லாம் வந்து எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இங்கே பாட்டையும் அஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீ என்னம்மா இப்படி சொல்கிற, என் பேரனுக்கு 2 பேருக்கு இடையில நீ விரிசலை உண்டு பண்ணலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டவே இங்கே ராகினி வந்து, ஆமாம் பாட்டி இவ சரியே இல்லை, என் புருஷன் மேலே எப்படி களவாணி போட்ட காட்டுறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரி சொல்கிறாங்க, இல்லை நான் அப்போல்லாம் நினைக்கல, ஒருவேளை நீங்கள் மறந்து கூட இது பண்ணலாம்ல, கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து சொல்லுங்கங்கிற மாதிரி சொல்ல, அது எப்படி நான் மறந்து இது பண்ணுவேன், அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்ல, என் புருஷன் மேலே நீ பழி போடணும் தானே இப்படி சொல்லிட்டு இருக்க, உன்னை பாரு என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ராகினி கத்துறாங்க. இப்படியே 2 நாள் போகுது. அதுக்கப்புறமும் இந்த காவேரி அவரை திட்டிட்டு போனதையும் வீட்டு முன்னாடி ரொம்ப மன உளைச்சலாக போனதையும் நினச்சி பார்க்குறாங்க, இது எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது கண்டிப்பாக இவர்
இவர்ட்ட போய் நம்ம தனியா பேசினா எல்லாமே தெரிய வரும்னு சொல்லிட்டு நேரா போறாங்க. நேரா அவரோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போகும்போது, நான் விஜயோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் காவேரின்னா, அதான் தெரியுமே. இப்படி நம்ப வச்சு மோசம் பண்ணவங்க தானே. உங்கள எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்ல, உடனே ச்சே ச்சே அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு நான் கண்டிப்பா ஃப்ரீயாவே நான் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தாரேன். ஆனா இப்படி அஜய் மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அத நீங்க தான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, என்ன டவுட் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா அவர்கிட்ட நீங்க பணம் குடுத்தீங்களான்னு கேட்க, நான் வந்து அந்த சிவபெருமான நான் கும்பிட்டுட்டுருக்கேன். சிவபெருமானை மட்டும் இல்ல, நான் 3 கடவுளையுமே வந்து ஒண்ணா நெனச்சு தான் நான் வந்து சாமி கும்பிட்டுட்டுருக்கேன். நான் வந்து உண்மைக்கு வந்து என்னைக்குமே மாறா நடந்துக்கிறவே மாட்டேன். கடவுள் என்னைய பார்த்துட்டே இருக்காரு அப்படிங்கிறத நான் எப்பவும் மனசுல நெனச்சிட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது, நான் எதுக்கு உங்கள ஏமாத்த போறேன்? இப்படி ஃப்ரீயா எனக்கு நீங்க அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி குடுக்க அவசியமே இல்ல. எனக்கு நீங்க பண்ணி குடுக்கலைன்னா கூட பரவால்ல. ஆனா அந்த காசுக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாரி ரொம்ப வயித்தெரிச்சலா பேசுறாரு. உடனே காவேரிக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா இவர் பொய்யே சொல்லல. இவர் உண்மைய தான் சொல்றாரு. இந்த அஜய் சொல்றது தான் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு, சரி இது நீங்க வந்து எப்படி காச வந்து கையில குடுத்தீங்களா? இல்ல டிரான்சாக்ஷன் எதுவும் பண்ணீங்களான்னு கேட்கும்போது, நான் அவர்ட்ட 2,00,000 மட்டும் கையில குடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு 1,00,000 அவர் டிரான்சாக்ஷன் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே உங்க அக்கவுண்ட்லேருந்து தான் பண்ணீங்களான்னு கேட்க, ஆமா என் அக்கவுண்ட்லேருந்து தான் நான் பண்ணேன். அதுக்குள்ள ப்ரூஃப் எதுவும் இருக்கான்னு கேட்க, இவங்களுமே எடுத்து குடுத்துடுறாங்க. உடனே இங்க காவேரி எல்லாத்தையும் வாங்கிட்டு இங்க விஜய்ட்ட போறாங்க. விஜய்ட்ட போற வழியில இங்க ராகினிய மீட் பண்றாங்க இடையில. அப்ப ராகினிய பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கவே, "என்ன இன்னைக்கு இவ இப்படி சிரிக்கிறா?" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க காவேரிய பார்த்து ராகினி நினைக்க, "என்ன எங்க கிளம்பிட்டேன்னு?" கேட்க, "எங்க அப்பாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "எங்க அப்பாவ பார்க்க போறேன்." "ஓ! அடுத்த பிளான் போட போறியா? எங்கள எப்படி கவுக்கலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ உங்க அப்பாவ பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது உனக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கும். சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேருன்னு" சொல்லிட்டு, எங்க காவேரி வந்து வீட்டுக்கு வேகமா போறாங்க. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? அப்ப என்னமோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, அஜய்க்கு கால் பண்ணி, "நீ வீட்ல தான் இருக்கியா?" அப்படின்னு கேட்க, "ஆமா நான் வீட்ல தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, உடனே "நீ எங்கேயாவது கிளம்பி வெளிய போயிரு. இப்படி காவேரி என்ட்ட சொல்லிட்டு போயிருக்கா. ஏதோ ஒரு விஷயம் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்க அஜய் வந்து வெளிய கிளம்ப போற டைம்ல விஜய் பார்த்துடுறாரு. "ஆமா எங்க போறா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "இல்ல வெளிய போறேன்னா" அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இங்க விஜய் சொல்றாரு, "காவேரி உன்கிட்ட ஏதோ முக்கியமா பேசணுமா, பக்கத்துல வந்துட்டாளாம். உன்னைய எங்கேயுமே விடாம வீட்ல இருக்க சொன்னா. நீ சும்மா தானே வெளிய போறேன்னு சொல்ற. நீ அப்புறமாட்டிக்கு போய்க்க. காவேரி ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னா. அதனால நீ இரு. ஏதாவது விஷயமா இருக்கும். அவ சும்மா சொல்ல மாட்டான்னு" சொல்ல, "என்னண்ணா சொல்றீங்க? என்ன முக்கியமான விஷயம்?" அப்படின்னு கேட்க, இங்க பாட்டி, தாத்தா எல்லாருமே நிக்கிறாங்க. பாட்டி சொல்றாங்க, "மறுபடியும் ஏதாவது ஒரு பழிய தூக்கி என் பேரன் மேல போடலான்னு உன் பொண்டாட்டி காத்துட்டு இருக்காளா?" அப்படின்னு கேட்க, இப்ப ரோகிணி வேற இவ வேற இல்ல. இந்த ராகினி வேற வீட்ல இல்ல. இந்த டைம்ல ஏதாவது நடந்துச்சுன்னா அவ்வளவுதான் விஜய். தேவையில்லாம நீங்க 2 பேரும் பிரிஞ்சிராதீங்க பொண்டாட்டிகளோட பேச்ச கேட்டுட்டு அப்படின்னு சொல்ல, "ச்சே ச்சே அப்படிலாம் இல்ல பாட்டி. நான் அப்படிலாம் காவேரியோட பேச்செல்லாம் கேட்க மாட்டேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போதே காவேரி வந்துடுறாங்க. காவேரி வந்து, "என்ன அஜய் எங்க கிளம்பிட்டீங்க?" அப்படின்னு கேட்க, உடனே "இல்ல நீ இந்த வெளிய போறேன்" அப்படின்னு சொல்ல, "என்ன யாரையும் பார்க்க போறீங்களா? யார்கிட்டயும் பணம் எதுவும் வாங்கணுமா?" அப்படின்னு கேட்க, "என்ன பணம்? என்ன பேசுறீங்க நீங்கன்னு?" சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க அஜய். உடனே, "அதான் நீங்க வந்து விஜயோட பேர வச்சு நெறைய சம்பாரிச்சுட்டு இருக்கீங்களாமே, அதுதான் கேட்குறேன்" அப்படின்னு சொல்ல, என்ன பணம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தெரியாத மாதிரி. "நீங்க அன்னைக்கு ஒருத்தவர் வந்தார்ல, அவர்ட்ட நீங்க பணமே வாங்கல அப்படித்தானே? ரூ. 1 கூட வாங்கல அப்படித்தானே?" அப்படின்னு சொல்ல, "சத்தியமா நான் ரூ. 1 கூட வாங்கல. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவர முன்ன பின்ன கூட நான் பார்த்ததில்ல" அப்படின்னு சொல்ல, "ஓ! முன்ன பின்ன தெரியாதவர் தான் உங்களோட அக்கவுண்ட்டுக்கு 1,00,000 டிரான்சாக்ஷன் பண்ணி விட்டாரா?" அப்படின்னு கேட்க, உடனே இங்க இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. அச்சச்சோ! நம்ம மறந்தே போயிட்டோமே. அவன் 2,00,000 நம்ம கையில தந்தான். 1,00,000 அக்கவுண்ட்ல தானே போட்டு விட்டான். நம்ம இத மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க அஜய் முழிச்சுட்டு நிக்க, "என்ன காவேரி சொல்ற? அவர் 3,00,000 சொன்னாரு. நீ என்ன 1,00,000 சொல்லிட்டு இருக்க? சும்மா எதுவும் கனவு கனவு கண்டியா?" அப்படின்னு கேட்க, "இல்லங்க 3,00,000 தான். ஆனா இவரு அக்கவுண்ட்ல டிரான்சாக்ஷன் ஆனது 1,00,000 தான்" அப்படின்னு சொல்ல, "என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்க, உடனே அஜய் உங்க ஃபோன குடுங்கன்னு கேட்க, அஜய் ஃபோனே குடுக்க மாட்றாரு. "நீங்க எந்த தப்புமே செய்யலைன்னா எதுக்கு ஃபோன தர மாட்றீங்க? விஜய் ஃபோன நீங்க வாங்குன்னு" சொல்ல, விஜய் வந்து ஃபோன வாங்கிடுறாரு. வாங்கினதுக்கப்புறம் நீங்க அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்ல போய் பாருங்க. இவருக்கு யார் யார் அமௌண்ட் அனுப்பியிருக்காங்கன்னு தெரியும்ன்னு சொல்ல, இங்க நெறையா பேரு அமௌண்ட்ட போட்டு விட்டுருக்காங்க. இவனுக்கு அமௌண்ட் ஏன் இவ்வளோ அமௌண்ட் ஒவ்வொருத்தரும் அனுப்பணும்னு பார்த்தா, விஜய் பேர சொல்லி நெறைய அமௌண்ட் வந்து இந்த மாதிரி தான் அவன் வாங்கி வச்சிருக்கிறது தெரிய வருது. இந்த மாதிரி இவரோட நம்பரும் இதுதான். அவர் குடுத்த ப்ரூஃபும் இதுதான்னு சொல்லிட்டு அந்த ஜெராக்ஸ காட்டுறாங்க. இங்க பாருங்க அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு. அமௌண்ட் 1,00,000 அனுப்பியிருக்காரு. கையில 2,00,000 அஜய் வாங்கியிருக்காரு. முன்ன பின்ன தெரியாதவரு இவருக்கு எதுக்காக 1,00,000 அனுப்பணும்னு சொல்ல, உடனே இங்க அஜய் கையும் களவுமா மாட்டிக்கிட்டத நெனச்சு நிக்கிறாங்க. ராகினியும் கரெக்ட்டா வந்துடுறாங்க. "என்ன அஜய் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, திருட்டு முழி முழிச்சுன்னு நிக்கிறத பார்த்துட்டு, கண்டிப்பா அஜய் எதுக்கோ மாட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன் புருஷன் பண்ண
பண்ண வேலையை பார்த்தியான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காட்ட, உடனே தாத்தா இங்கே பாருங்க தாத்தா, இவனை நம்ம யாருமே நம்பலையே, இங்கே பாருங்க இவர்கிட்ட இருந்து 1,00,000 டிரான்சாக்ஷன் வாங்கினது இல்லாமல் இந்த மாதிரி நிறையா பேர் இவனுக்கு 3,00,000 5,00,000 இங்கே பாருங்க அனுப்பி வச்சுருக்காங்க. அதையுமே இவன் எப்படி நம்மக்கிட்ட மறைச்சிருக்கான்னு சொல்லும்போது, இங்கே அஜய் நான் அது வேற ஒரு காரணத்துக்காக அவங்ககிட்டலாம் வாங்கினது. நீ என்னடா பிஸ்னஸாக பண்ணுற, நீ வேற வேற காரணத்துக்காக வாங்க, உனக்கு வந்து வேலையே இல்லைன்னு சொல்லி தானே இதில் நான் இதை உன்னை சேர்த்து விட்டேன். ஆனால் இப்படி நீ இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ச்சே, இந்த காசு விஷயத்தில் நீ இப்படிலாம் பண்ண மாட்ட, உண்மையாக இருப்பேன்னு பார்த்தா இப்படி இருந்திருக்கியே. இப்போ காவேரி இதை மட்டும் சொல்லலைன்னா நீ இப்படி நல்லவன் தானே நான் உன்னை நம்பிட்டு இருப்பேன். இதே மாதிரி எத்தனை பேர்ட்ட நீ காசு வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா அரைகிறாரு, கன்னத்திலேயே சேர்த்து ஒரு அறை கொடுக்குறாரு. இங்கே ராகினிக்கு அப்படியே அவர் கரைஞ்ச அறையில் இங்கே ஆள் அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க. இது இந்த காசை ஃபுல்லாக நீ யார்கிட்ட கொடுத்த, எங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இங்கே ராகினியை பார்க்க ராகினி முழிக்கிறாங்க. என்ன அஜய், இதெல்லாம் நீங்கள் சம்பாரிச்சு என் கையில் தந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் இந்த வேலை பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்களா, உங்கள் வீட்டுக்கே நீங்கள் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட்டியை மாற்ற, இங்கே ராகினியை பார்த்து காவேரி சொல்கிறாங்க, அது எப்படி நீ சொல்லிக் கொடுக்காம இப்படிலாம் அஜய் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, நீ பொய் சொல்லாத, எதுக்காக இப்படி பொய் சொல்கிறேன்னு கேட்க, என்ன காவேரி இப்படி சொல்கிற, எங்கள் அப்பா கிட்ட இல்லாத பணமா, நான் இதுக்கு இப்படி இது பண்ண போகிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதை அளக்க, உடனே தெரிஞ்சு போயிடுது கண்டிப்பாக உனக்கு தெரியாமல் இந்த மாதிரி அஜய் தனியாக செய்யக்கூடிய ஆளே கிடையாது, உண்மையை சொல்லு ராகினின்னு சொல்லும்போது கடைசி வர உண்மையை சொல்லலை. ஆனால் அஜய் மட்டும் மாட்டிக்கிட்டு பொண்டாட்டியை மாட்டி கொடுக்காம அப்படியே நிற்கிறாரு. அஜயை பார்த்து கண்ணை அசைக்கிறாங்க இவங்க, கடைசி வரை சொல்லவே இல்லை. உடனே விஜய் சொல்கிறாரு, வாங்கின எல்லா பணமுமே அக்கௌண்ட்டில் தான் இருக்குது, எல்லாத்தையும் அவங்கவுங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுற வழியை பாரு, இனிமேல் மூஞ்சில் முழிக்காதுன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி ரூமுக்கு போக, இங்கே தாத்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத அஜய், உன்னை மேலே நம்பிக்கை வச்சு தான் அவன் ஒரு வேலையை கொடுத்தான், நீ இப்படி பண்ணுவியாச்சே, உன்னை பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு போக, இங்கே அஜய் ரூம்குள்ளே போயிட்டு இங்கே ராகினிகிட்ட, என்ன ராகினி இப்படி பண்ணிட்ட, நீ என்ன இப்படி மாட்டி விட்டுட்ட, நீ மட்டும் தப்பிச்சிட்டுன்னு கேட்கும்போது, இங்கே நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, அதனால தான் அப்படி நான் சொன்னேன். இப்போ இதுலேருந்து வெளிவரதுக்கு தான் நம்ம வேறு வழி பார்க்கணும், அதுக்கு தட்டியும் என்னையை நீங்கள் மாட்டி விடாமல் இருங்க, புரியுதா, முதல்ல அந்த காசு எல்லாத்தையுமே அவங்க எழுங்க அனுப்புங்க, நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம், அந்த காவேரியை ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, உடனே அஜயும் காவேரி அண்ணன் வாழ்க்கையிலேருந்து போனால் மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியும், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறோமோ இல்லையோ நம்ம காவேரியை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஜயும் கூட்டுக்களவாணி மாதிரி ராகினியோட சேர்ந்துட்டு பொண்டாட்டியோட பிளான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஆனால் காவேரியை வந்து விஜய் பக்கத்தில் இருக்கிறதுனால காவேரியை அடிச்சுக்கவே முடியாது, கண்டிப்பாக அது தெரிஞ்சது தான், கண்டிப்பாக பார்ப்போம் இன்னும் என்னென்ன தான் நடக்குதுன்னு. இந்த காவேரியும் அஜயும் காவேரி கிட்ட இந்த ராகினியும் அஜயும் என்னென்ன பல்பெலாம் வாங்க போகிறாங்கன்னு நம்மளும் பொறுத்திருந்தா பார்ப்போமே.